ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சாய் ஸ்ரீ பிரியா சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு vlog தான். என்னோட பெரிய பையனுக்கு பர்த்டே 9ஆம் தேதி அக்டோபர் மாதம் வியாழக்கிழமை அன்னைக்கு பர்த்டே. அன்னைக்கு எடுத்த vlog தான் இது. காலையிலேயே சாமி கும்பிட்டுட்டு 8 மணிக்கே ஸ்கூலுக்கு கிளம்பிட்டார். பர்த்டே ட்ரெஸ் இது தான். இவர் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். பர்த்டே ட்ரெஸ் போட்டுட்டு நம்ம ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்ட்டு அவங்க டேடியை தான் கொண்டு போய் விட சொன்னாங்க. இவ்வளோ நாள் ஸ்கூல் பஸ்ஸில் தான் போவாங்க. அன்னைக்கு மட்டும் என்னை இட்டுட்டு போய் விடுங்க டாடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கூட தான் 3 பாய்ஸுமே காய்ஸுமே கிளம்பிட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயந்தான். குழந்த ஒரு 2 வருஷமாக உண்டியலில் காசு எடுத்து வச்சிட்ருக்காங்க. 2 வருஷமாக கேட்டுட்ருக்கான் எனக்கு ஒரு பொருள் வேணும் அப்படின்ட்டு. அது என்ன பொருள் அப்படின்றத நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்கு எப்போவுமே நம்ம சேவிங்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக சொல்லி கொடுக்கணுங்க. எந்த பொருளுமே அவ்வளோ சீக்கிரமாக கிடைச்சிட்டா அந்த பொருளோட வேல்யூ அவங்களுக்கு புரியாது. அதனால் கொஞ்சம் நம்ம ஏங்க வச்சு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த பொருளோட தரம், அதோட விலை, அது நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம், நம்ம அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றது குழந்தைங்களுக்கு புரிய வரும். அதாவது காசு கொடுக்குறாங்கன்னா டைரெக்டாக கடைக்கெல்லாம் போக மாட்டாங்க, உண்டியலில் தான் எடுத்துகிட்டு போடுவாங்க. பெரிய பையனுக்கு ஆரஞ்சு கலரில் பெரிய உண்டியலுங்க, சின்ன பையனுக்கு அந்த மஞ்சள் கலர் உண்டியல். 2 பேருமே கொடுக்குற காசு எல்லாமே அப்பா அம்மா கூட தர வேணாம் தம்பி, நீங்கள் உண்டியலில் சேர்த்து வைங்க அப்படின்ற பழக்கத்தை நாங்கள் சின்னதுலேருந்தே கொண்டு வந்துட்டோம். அதனால் குழந்தைங்க 2 பேருமே அதை வந்தோடனே அந்த பாக்ஸில் போட்டுருவாங்க. மண்ணில் வாங்கலாம் அப்படின்னா உடஞ்சி போயிடும். அதனால் பிளாஸ்டிக்கில் தான் வாங்கி இவன் சின்ன பையன் என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள். அதில் அவனுக்கு கொடுக்குறோம் இல்லையா, அதில் அந்த சேர்க்குற மாதிரி ஒரு டாய் ஒன்று வாங்கி கொடுத்துருந்தோம். ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு ரிங்கு மாதிரி. அது எல்லாமே கூட நாங்கள் தேடிட்டு இருக்கோம். எங்கடா ரொம்ப நாளாக அந்த கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறதுல காலி, எங்கள் குப்பையில் ஏதாவது தூக்கி போட்டானுங்களா என்னன்னு பார்த்தா இந்த உண்டியலில் அந்த ஜாயின் பண்ணுற அந்த விளையாட்டு பொருள் எல்லாமே கூட அதில் போட்டு வச்சுருக்காங்க சின்ன பையன். சரி, ஓகே, நம்ம உண்டியலை பிரித்து எவ்வளோ காசு இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். கண்டினியூஸாக வீடியோவை பாருங்கள். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் பார்க்குற ஒன்றுமே எங்கள் குழந்தைங்களுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள். நாங்கள் என்ன பொருள் வாங்கணும் அப்படின்னா அது முதல்ல பார்த்திங்கன்னா காசு எல்லாமே வீட்டிலே எண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கோயிலுக்கு தான் நாங்கள் கிளம்பிகிட்ருக்கோம். வியாழக்கிழமை சாய்பாபாவுக்கு உகந்த நாள். அவன் பேருமே ரக்ஷன் சாய் தான் பேர் வச்சுருக்கோம். அதனால் சாய்பாபாவுக்கு கேசரி செஞ்சு எடுத்துகிட்டு போயாச்சுங்க. அங்கேயும் அவன் கையால் எல்லா குழந்தைங்களுக்கும் சாக்லேட்டு கேசரி எல்லாமே கொடுத்துட்டு ஸ்ட்ரைட்டாக நாங்கள் ஒரு அவனுக்கே தெரியாது எங்கே போகிறோன்ட்டு சர்ப்ரைஸாக தான் கூட்டிகிட்டு போகணும். சாமியெல்லாம் நல்லபடியாக சாய்பாபாவுக்கு, சின்ன கோவில் தான், ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதனால் சின்ன கோவிலுக்கே போயிடலான்ட்டு நம்ம சாய்பாபாவை வணங்கிட்டு நல்லபடியாக அங்கேருந்து கிளம்பிட்டோம். அர்ச்சனையும் பண்ணோங்க. பிள்ளையார் பக்கத்துலேயே இருக்காங்க. அதனால் பிள்ளையார் கோவிலில் போய் அர்ச்சனை பண்ணிவிட்டு சாய்பாபா கோவிலில் போய் வணங்கிட்டு அங்கேருந்து நாங்கள் ஸ்ட்ரைட்டாக அந்த ஒரு சைக்கிள் கடைக்கு தான் போயிருந்தோம். உண்மையே சொல்லணுன்னா அவன் ரொம்ப நாளாக பசங்க சைக்கிள் ஓட்டுறதை பார்த்துட்டு அவனுக்கு அந்த 4 வீலர் மாதிரி தான் வாங்கி கொடுத்தோம், சப்போர்ட் வீல் வச்சு. இப்போ அது இல்லாமல் நம்ம பெரிய சைக்கிள் மாதிரி வாங்கி தரலான்ட்டு அவன் 2 வருஷமாக சேர்த்து வச்சு சைக்கிள் தான் வாங்க போகிறான். அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா எங்கள் இன்லாஸ் எல்லாருமே அந்த கடைக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அவங்க முனையில் தான் நின்றுட்டு இருந்தாங்க. சரி, நீங்களும் வாங்க சேர்ந்தே வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு அவங்களும் வந்துட்டாங்க. அவர் சைக்கிள் சூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்தார். இந்த சைக்கிள் பார்த்திங்கன்னா நியூவாக லான்ச் பண்ணியிருக்கிறது நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பெரியவர் அதை பார்க்குறாருன்ட்டு சின்னவரும் போய் நானும் அந்த சைக்கிள், அவர் சைக்கிள் ஈடு கூட கிடையாது, அந்த சைஸ் கூட இல்லை, கால் கூட எட்டலை, அந்த சைக்கிள் தான் வேணும்ன்ட்டு சின்ன பையனும் இது பண்ணிகிட்டு இருந்தான். அவனுக்குமே ஒரு சைக்கிள் நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தோம். இதுதான் ஓட்ட வச்சாங்க. கொஞ்சம் நேரம் ஓட்ட வச்சுட்டு அவங்களுமே ரொம்ப கடையில் இருக்கிறவங்களே சூப்பர்ரா தம்பி, நீ சேர்த்து வச்ச காசா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ரூபா அவன் சேர்த்து வச்சுருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சைக்கிள் வாங்கணும் அப்படின்னா எவ்வளோ ரூபா தேவைப்படும், அவ்வளோ காசையுமே குழந்தை சேர்த்து வச்சான். அங்கே இருக்கவங்க எல்லாருமே அவனை ரொம்ப பாராட்டினாங்க. எல்லா குழந்தைங்களுக்குமே இது சேரணுங்க.
ஏன் அப்படின்னா நம்ம சின்னதுலேயே வந்து நம்ம இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். அவன் சேர்த்துக்கு வச்ச காசே அவனே வந்து கொண்டு போய் கொடுத்து சைக்கிள் வாங்கின மூமெண்ட் இருக்குது பாருங்கள், எனக்கு ஆனந்த கண்ணீரே வந்துருச்சு. அப்புறம் அங்கே இருக்கிறவங்க எண்ணிட்டு எவ்வளோ இருந்தது அப்படின்னா 9,000 சில்லறை ஏதோ இருந்ததுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஹாப்பிங்க. அதுக்கப்புறம் நம்ம சூப்பராக சைக்கிளும் வந்து 2 பேருக்குமே அந்த அந்த அமௌண்ட்லேயே அமைஞ்சிருச்சு. சேவிங்ஸுன்றது எங்கள் அம்மா கிட்ட இருந்தாங்க எனக்கு வந்துச்சு. ஏன் அப்படின்னா எங்கள் அப்பா இறந்த பிறகு எங்கள் அம்மா வந்து சேவிங்ஸ் 3 பேரையுமே கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு நடுவில் எங்கள் குழந்தைங்களுக்கும் இப்போ வரைக்கும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அவங்க சேவிங்ஸ்னால் மட்டும்தான். ஹஸ்பண்டும் வந்து அவரை சேவிங்ஸ் பண்ணி தான் அவருக்கு கல்யாணம், அவங்க அக்கா தங்கச்சிங்களையும் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. அதனால தான் நாங்கள் 2 பேருமே முடிவு பண்ணோம், குழந்தைங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக வந்து எந்த பொருளும் கிடைக்கணும் அப்படின்றத நினைக்கக்கூடாது. கஷ்டப்பட்டால் தான் நமக்கு எதாக இருந்தாலும் நல்லது கிடைக்கும் அப்படின்றது நம்ம குழந்தைங்களுக்கும் புரியணும்னு நினச்சோம். இது வந்து இப்போ இருக்க காலகட்டத்துக்கு நிறைய பேருக்கு தெரியல. கேட்ட உடனே இல்லை அவங்க மனசில் நினச்ச உடனே குழந்தைங்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கறது ஒரு சந்தோஷமாக இருந்தாலும் நீங்கள் அவங்கக்கிட்ட சேவிங்ஸுன்றதை ஒன்று பண்ணி அந்த மூலயமா நீங்கள் காசு கொடுத்து வாங்குங்க. அது எவ்வளோ பெரிய சந்தோஷன்றது அந்த மூமெண்ட் எனக்கு ரொம்பவே புரிஞ்சுதுங்க. சைக்கிள்லாம் வாங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேக் தான். கேக் இல்லாமல் நாள் முடியுமா? கேக்கே வந்து பசங்க பக்கத்தில் இருக்க பசங்க எல்லாரையும் கூப்பிட்டு எங்கள் இன்லாஸ் எல்லோரும் வந்திருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வச்சு நம்ம கேக் வெட்டியாச்சு. குழந்தைங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. எல்லாருக்கும் சாக்லேட் கேக் எல்லாமே வந்து கொடுத்துட்டு அவனும் வந்து ஹாப்பியாக இருந்தான். கேக்லாம் வெட்டிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு என்ன செஞ்சுருந்தேன்னு பார்த்திங்கன்னா, வீட்டில் இன்லாஸ்லாம் வந்திருக்காங்க. அதனால் இட்லி, வடகரி, வேர்க்கடலை சட்னி, கேசரி இதுதான் வந்து அன்றைக்கி சிம்பிளாக வந்து டின்னர் முடிச்சுட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு அவங்கவுங்க கிளம்பிட்டாங்க. இன்றைக்கி இந்த மாதிரி தாங்க ரொம்ப டே வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் சூப்பராகவும் பிஸியாகவும் போச்சுங்க. கொஞ்சம் கூட டைம் இல்லை. இதுக்கு நடுவில் என்னோடய பிஸ்னஸ் ஒர்க்கும் வந்து நிறைய பேர் ஆர்டர் எடுத்துட்டாங்க. அந்த ஆர்டர் ஒர்க்கையும் வந்து சைட் பை சைட் பார்த்துட்டு குழந்தைங்க எல்லாருக்கும் ஹாப்பியாக இருக்கணுன்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக டே முடிஞ்சுது. அதே மாதிரி ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க பசங்க எல்லாருமே, என்ன கிஃப்ட் வந்திருக்கு பார்க்கலாம் அப்படின்ட்டு. பசங்களோட பசங்களாக பாருங்கள், என் பையன் எவ்வளோ அழகாக ஃப்ரெண்ட்ஸும் கூட பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா. சின்னவருக்கும் வந்து கிஃப்ட்டு, பெரியவருக்கு கிஃப்ட் கொடுத்தா சின்னவருக்கும் வந்து கிஃப்ட் கண்டிப்பாக கொடுக்கணும் இல்லையா? நம்ம எல்லாருமே அப்படி தான் நினைப்போம். ஒருத்தையாக கொடுக்கறது ரொம்ப தப்புங்க. எந்த ஒரு குழந்த 2 பேர் குழந்த இருக்கிற வீட்டில் ஒருத்தருக்கு பர்த்டே அப்படின்னா இன்னொருத்தவங்களும் ஏங்குவாங்க. அதனால் 2 பேருக்கும் கிஃப்ட் வாங்கிட்டு போய் கொடுக்கறது தான் நல்ல விதமாக இருக்கும். அதே மாதிரி என் பையன் பெரிய பையன் வந்து பார்த்திங்கன்னா ட்ராயிங் செம்மையாக பண்ணுவான், எக்ஸலண்ட்டாக பண்ணுவான். ட்ராயிங் கிளாஸுமே வந்து போட்டிருக்கேன். அதில் வந்து ட்ராயிங் செட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த க்யூப்ஸ் வந்து நல்ல பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு வந்து இதுவும் க்யூப்ஸும் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. இன்றைக்கி டே வந்து சூப்பராக போச்சுங்க. எங்கள் சின்ன பையனுக்கு தான் ஆர்வம் தாங்கலை, என்ன கிஃப்ட்டுன்னு ஒன்றுத்தையும் பிரித்து பார்க்குறாரு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து குங்குமம், மஞ்சள், பூவெல்லாம் வச்சு ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டு உள்ளே எடுத்துகிட்டு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சின்ன பையன் தான் எக்ஸைட்மெண்ட்டோடு பண்ணிகிட்டு இருந்தார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஹைப் பாயிண்ட்ஸையும் கொடுங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.